அநேகமான மட்டக்களப்பிலையும் திருவண்ணாமலை இருக்கிற கனவு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது முதற்கண் மூவரு இறைவனுக்கு நன்றி. ஏனென்றால் டேவிட் அண்ணனுக்கு இறுதி மரியாதை செலுத்த எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக மூவரு இறைவனுக்கு நன்றி. கனடாவில் இந்த நிலையானவு நடந்து முடிந்திருந்தால் நமக்கு டேவிட் அண்ணனுக்கு இவ்வாறானதொரு மரியாதையை செலுத்த முடியாமல் இருந்திருக்கும். ஆகவே மூவர் இறைவனுக்கு நன்றி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக. அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது, அவர் எங்களோட புளியந்தீவு பேராலயத்தின் 5ஆம் வட்டார பணியாளராக இருந்தவர். நானும் இருந்தேன், நான் ஒரு தரம், அவரும் இருந்தவர். அப்படி இருந்து எவ்வளவோ வேலைகளை எங்களோட வட்டாரத்துக்காக செஞ்சவர். அந்த வகையில் அவர் ஒரு சிறந்த ஒரு வட்டார பணியாளராக இருந்தவர். அவருக்கு நாம் 5ஆம் வட்டார மக்கள் எல்லாரும் நிச்சயமாக மரியாதை செலுத்த வேண்டும். அந்த காலத்தால் இவ்வளவு பேர் எல்லாரும் ஒன்று கூடி இங்கு வந்திருக்கின்றோம். டேவிட் அண்ணனை பொறுத்தளவில் அவர் நல்லவர். அவர் வேலைக்கு போகிற நேரம் எல்லாம் பார்த்துருக்கிறேன், சிரிச்சுட்டு சதிச்சுட்டு போவார். அப்படியே நான் யோசித்தேன், நான் சமூகம் அந்த ஃபேஸ்புக்கில் அவரோட இது வந்தோடனே முதலாவது நான் போட்ட, நீ சாகரத்துக்காகத்தான் நான் கனடாவுக்கு போயிருக்கிறான். கஷ்டமா இருக்கு. நிச்சயமாக என்னத்துக்காக கனடா போனவர்? கேவலம் இந்த பணத்துக்காக, கடனை செலுத்தணும், பணம் வேணும். இந்த கேவலமான பணத்துக்காக போனவர் இன்னைக்கு பிறந்த உடலாக வந்திருக்கிறார். இந்த பிரச்சனை இல்லாட்டி அவர் இங்கேயே இருந்திருப்பார். அப்போ அவருடைய மனைவி உற்றார் உறவினர்கள் நல்லபடியாக பார்த்துருப்பார்கள், நேரத்துக்கு குடிசைகளை கொடுத்துருப்பார்கள். ஆகவே இந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது. ஏதோ இறைவனின் சித்தம். அவர் நினைச்சார் இவரை கூட்டிகிட்டு போகணும் என்று கூட்டிகிட்டு போயிட்டார். நாமளும் நல்ல மனத்தோடு சமாதானத்தோடு அவருக்கு விடையளிப்போம். நன்றி. வணக்கம். நான் ரிதமணிந்தர்களாக